வணக்கம் dear aspirants. Target banking examination 2025-26 2025-26 நடக்க போகிற பேங்கிங் எக்ஸாமினேஷன்ஸ் டார்கெட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னு பற்றி பார்க்கலாம். பேங்கிங் எக்ஸாமினேஷன்ஸ் நார்மலி பேங்கிங் எக்ஸாமினேஷன்ஸ் ஒன்ஸ் இன் இயர் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது கண்டக்ட் பண்ணுறது யாருன்னா இந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸ், இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துக்கிறது ஐபிபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க, இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். இவங்க தான் ஆக்சுவலாக எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்கள இது ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் சிலபஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் சிலபஸ் எப்படி இருக்கும்னா ப்ரிலிம்ஸும் மெயின்ஸ் 2 எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ரிலிம்ஸில் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் எபிலிட்டி, இது 3 சப்ஜெக்ட் வரும். இங்கிலீஷில் 30 கொஸ்டின், மார்க்ஸ் 30, டைம் 20 minutes. நியூமெரிக்கல் எபிலிட்டி 35 கொஸ்டின்ஸ், 35 marks and 20 minutes ஆன் டைம். ரீசனிங் எபிலிட்டி 35 கொஸ்டின், 35 marks and 20 minutes. இது ப்ரிலிம்ஸில் டோட்டல் கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ், 100 marks, டோட்டல் டைம் 60 minutes. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும் இங்கிலீஷில், மார்க்ஸ் 40, டைம் 35 minutes. நியூமெரிக்கல் எபிலிட்டி 50 கொஸ்டின்ஸ் அண்ட் மார்க்ஸ் 50, டைம் 45 minutes. ரீசனிங் எபிலிட்டியில் 50 கொஸ்டின்ஸ், மார்க்ஸ் 60 and 45 minutes டைம். இது போக இந்த ரீசனிங் ப்ரிலிம்ஸில் இந்த 3 இங்கிலீஷ், நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் எபிலிட்டி இருக்கும். இது இல்லாமல் மெயின்ஸில் இது 3 போக ஜெனரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ஒரு பேப்பர் உண்டு, ஒரு சப்ஜெக்ட் உண்டு. அதில் கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின்ஸ், 50 marks and 35 minutes டைம். டோட்டல் கொஸ்டின்ஸ் 190, மார்க்ஸ் 200, டைம் 160 minutes, that is 2 hours and 40 minutes. ஓகே, இப்படி தான் இவங்க இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. இந்த எக்ஸாமினேஷன்ஸுக்கு என்னென்ன சிலபஸ் வரும், எப்படி இருக்குன்றதை நம்ம இதுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இது எக்ஸாமினேஷன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஆஸ்பிரண்ட்ஸ், அதாவது பேங்கிங் எக்ஸாமினேஷனுக்காக ஆர்வம் உள்ள ஒரு கேண்டிடேட்ஸ் தயவு செஞ்சு ரெஜிஸ்டர், பென்சிலாக எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாக அடுத்த இதில் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம், எப்படி இருக்கலான்றதை. ஜஸ்ட் லைக் தட் சும்மா ஒரு ஃபன்னுக்காக பண்ணுற ஒரு வீடியோ மாதிரி இதை பார்த்து போக முடியாது. கண்டிப்பாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், படிக்கணும். இது என்டர்டைன்மெண்ட் வீடியோ கிடையாது, இது எஜுகேஷனல் வீடியோ. தயவு செஞ்சு சின்சியராக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இந்த வருஷம் சோஃபார் இந்த ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க்கெலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிஓ பிஓ ப்ரிலிம்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எக்ஸாம் கிளரிக்கல் எக்ஸாம் வெரி நியர் ஃபியூச்சர் வரப்போகுது. இது ஆர்ஆர் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், அதாவது தமிழ்நாடு கிராம பேங்க் வேகன்சிஸ் மட்டும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. 468 வேகன்சிஸ் ஃபார் கிளர்க்கு அண்டு 200 வேகன்சிஸ் ஃபார் பிஓ. இருக்கிறதுலேயே இப்போ பேங்கிங் எக்ஸாமினேஷன்ஸில் இருக்கிறதுலேயே ஈஸியானது அப்படின்றது ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் எக்ஸாமினேஷன் தான். இது கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் செலெக்ஷன் வாங்க முடியும். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட்.